சென்னை தீநகரில் நீட் தொடர்பாக நடக்கும் போராட்டம் போலியானது என நடிகை சனம் ஷெட்டி பேசியதால் ஒருங்கிணைப்பாளர்களால் அவர் வெளியேற்றப்பட்ட நிலையில் நடிகை சனம் ஷெட்டியின் பேச்சு அத்துமீறிய கருத்து என அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் மாநில செயலாளர் பாரதி தெரிவித்துள்ளார். சனம் ஷெட்டியின் பேச்சும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதியின் கருத்துக்கள் குறித்தும் பார்க்கலாம். பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுக்காத இவங்க சுதந்திரத்துக்கு போராடுறாங்க. இது ஒரு போலி ப்ரொடெஸ்ட். நான் சொல்றேன் கேளுங்க. மத்த ப்ரொடெஸ்ட் டெல்லியில என்ன நடக்குது எனக்கு தெரியல, நான் அங்க போகல. இப்போ சொல்றேன் 100% சப்போர்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். சல்யூட் டு சோனம் வாங்சுக். மகாத்மா காந்தி ரேஞ்ச்ல நீங்க இருக்கீங்க சார். சல்யூட், ஹியூஜ் சல்யூட். கால விழுந்து நான் உங்க பிளெஸிங் வாங்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கால விழுந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா இன்னைக்கு இங்க நடக்கிற ப்ரொடெஸ்ட் போலி ப்ரொடெஸ்ட். இது மாணவர்களின் போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர் இளைஞர்களின் போராட்டம் சிஜேபி தலைமையில் நடக்குது. இதுல மூத்தவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க, திரைக்கலைஞர்களே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதை நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது. நீங்க உங்களுடைய அரசியல பேசுங்க, பேச வேண்டாம்னு சொல்லல. நீங்க எப்படி அதை நாகரிகமான முறையில் பேசணுமோ பேசணும். நீங்க மாணவர்களை கேள்வி கேட்கிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்ப மாணவர்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களா? இல்ல அந்த அம்மா யாரை தலைவராக வைத்திருக்கிறாங்களா அவங்க பதில் சொல்லுவாங்களா? அப்ப இந்த மாதிரியான சிக்கல்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டே அவர்கள் வந்தாங்களாங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வலுவா இருக்கு. பல அரசியல் கட்சி தலைவர்கள் இவர்கள் எல்லாம் இங்க வந்து உரையாற்றினாங்க, திரைக்கலைஞர்கள் வந்து உரையாற்றினாங்க. அவர்கள்லாம் வந்து உரையாற்றிய போது எந்த விதமான சிக்கலும் இல்லாத போது சனம் ஷெட்டி அவர்கள் மட்டும் வந்து பேசியது சிக்கலை உருவாக்குதுன்னா அது அவர் மேலதான் குற்றமே ஒழிய இங்க இருக்கக்கூடிய யார் மீதும் குற்றம் கிடையாது.